நீங்கள் வீட்டிலே செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று செய்கிறத பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்லிகைப்பூ வந்து நல்லா வாசனையான மல்லிகைப்பூ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிக்கிங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க, பச்சை தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இப்படியே பன்னீர் கலந்து கோமியம் கொஞ்சம் கலக்கணும். அதில் எடுத்து போடுங்க. இந்த பூவை போட்டு பன்னீர் கோமியம் ஊற்றி அதை நல்லா ஒரு கிண்டி அலசி நல்லா தண்ணி வடிகிற அளவுக்கு எடுத்து நெய்யில் அப்படியே உதிரியாக போட்டிங்கன்னா காய வச்சிருங்க. அது அப்படியே மறுநாள் ஒரு நாள் பூரா இருக்கணும். நீ நைட்டு பூரா இருந்து காலையில் எடுத்து நல்லா மைய அரைச்சிடணும். பூவை எடுத்து நல்லா மைய அரைச்சி என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்னதாக வடை மாரி தட்டி நெய்ல காய வச்சிருங்க. அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, நல்லா காயணும். ஆனா மொறுன்னு இருக்கணும். எடுத்து உடச்சிங்கன்னா அப்படியே மாவா ஆகணும். மறுபடியும் அது காஞ்ச பிறகு நல்லா எடுத்து நும்பிட்டுனீங்கன்னா நல்லா பொலன்னு ஆகணும். மறுபடியும் நைஸா அதை போட்டு நல்லா ஏசி பவுடர் மாரி ஆக்கிடணும். ஆக்கி என்ன பண்றீங்க, எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சு உங்க சாமி இது எந்த சாமி இருக்குதோ பூஜை ரூம்ல அங்க வச்சு நீங்க நல்லா வந்து வேண்டிக்கணும். என்ன வேண்டணும்னா, சர்வ காரியம் வசி சுவஹா, எல்லா விதமான காரியமும் நம்மளுக்கு வந்து வசியம் ஆகணும். அதே போல வந்து நீங்க இதை சொல்லணும், சர்வ காரியம் வசி சுவஹா, சர்வ காரியம் வசி சுவஹா. இதே மாரி வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3000 தடவை சொல்லணும். 3000 வாட்டி சொல்லணும். நீங்க இதை 3000 வாட்டி சொல்ல முடியல, ஒரு 3 நாளைக்கு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1000 சொல்லி கூட 3 நாளைக்கு தொடர்ந்து நீங்க சொல்லலாம். ஆனால் இது வந்து குறைஞ்சது ஒரு 6000 தடவை சொன்னீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாகிடும். 3000 தடவை சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க, அதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கணும் மனசில். எனக்கு கணவன் எனக்கு என் பேச்சு கேட்கணும், யாருக்குள்ளேயும் தொடர்பு போகக்கூடாது. இல்லை வந்து நமக்கு விரும்புகிறாங்களா, நம்ம கிட்ட ஆசைப்பட்டு நம்மளை விட்டு வேலைக்கு போகிறாங்க பாரு, அவங்களும் வந்து நம்மக்கிட்ட பேசணும் கொண்டணும்னு இதை நல்லா வேண்டிக்கலாம். வேண்டி என்ன பண்ணுறீங்க, பசு நெய் வாங்கி வந்து தனியாக பாதி பொடி எடுத்து வச்சுக்கின்னு கொஞ்சோண்டு வந்து நெய் ரவோண்டு ஊற்றி குழப்பி நெத்தியில் வச்சுக்கலாம். வச்சிக்கின்னு நீங்கள் அவங்க சம்மந்தப்பட்டவங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வசியமாவாங்க. ஆனால் தவறான கண்ணோட்டத்துக்கு இதை கொண்டு போகக்கூடாது. கணவனு அடுத்த மனைவின்னு இது போல் எடுத்து போகக்கூடாது. அடுத்தவங்க வீட்டு பெண்களை அடுத்த வீட்டு ஆண்களை வந்து நம்ம வந்து நம்ம கைக்கு கொண்டாடணும்னு நினைக்கக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் அது நீங்கள் என்ன வந்து தவறான இது கொண்டு போது நல்ல விஷயத்துக்காக நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா இது வந்து பவராக இருக்கும், நல்லா வேலை செய்யும். நீங்கள் தவறான விஷயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனையை விட்டு சிக்கலை உருவாக்கி விட்டுரும். அப்புறம் உங்கள் குடும்பத்தில் குழப்பம் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல விஷயத்துக்கு மட்டும் கணவன் மனைவி அவங்க மட்டும் செஞ்சீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். நம்ம மேலே கணவன் ஆசையாக இருக்கணும், மனைவி நம்ம மேலே ஆசையாக இருக்கணும். நீங்கள் இந்த புஷ்பத்தை வந்து நீங்கள் அரைச்சி இது போல் செஞ்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சு நேரத்தில் வச்சுக்கின்னு